இன்னைக்கு தேர்ட் T20 ஆட்டத்தை ராஜ்கோட்டில் நம்ம இந்திய அணி கடைசி ஓவர் வரைக்கும் பரபரப்பாக போராடி கடைசி நேரத்தில் வெற்றி பெற முடியாமல் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் தோல்வி அடைஞ்சாலும் இந்த மேட்ச்சில் இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்திட்டு தான் இந்த மேட்ச்சில் நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கும் டாஸ் ஜெயிச்சது சூரியகுமார் யாதவ் அவர் தான். அதனால் ரெண்டாவது நாங்கள் பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இங்கிலாண்டையே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண விட்டார். ஸோ ஓப்பனர்களாக வந்த டங்கெட் இன்னைக்கு அபாரமாக விளையாண்டு அரை சதம் அடித்தார். அதே போல் 10 ஓவருக்கு 100 ரன்கள் வரைக்கும் எடுத்து கிட்டத்தட்ட 200 ஸ்கோர் எடுக்க போகிறோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கிலாந்து பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ நம்ம வருண் சக்கரவர்த்தி அவர் பந்து போட வந்தாரோ அப்போ இருந்தே மீண்டும் ஒரு முறை இங்கிலாந்து அணி அவருடைய போலிங்கை ஃபேஸ் பண்ண ஏற்கனவே அவங்க ஃபேஸ் பண்ண கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதை விட ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இதுல அதிகபட்சமா ஹேட்ரிக் பால் வீசுற வாய்ப்பே வருண் சக்கரவர்த்திக்கு கிடைச்சது. ஆக மொத்தம் 4 ஓவர்கள் முழுசா வீழ்த்தி 5 விக்கெட்டுகளை வருண் சக்கரவர்த்தி அவர் மட்டுமே எடுத்து ஒட்டு மொத்தமா இங்கிலாந்து அணியின் பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் ஆக்கி விட்டுட்டாரு. இதனால 200 ரன் எடுக்கலனா கூட பரவாயில்ல, எப்படியாவது அட்லீஸ்ட் 170 எடுக்கணும் அப்படின்னு போராடின இங்கிலாந்து அணி கடைசியா 171 ரன்கள் ஒரு மாதிரி போராடி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா 172 ரன் டார்கெட் சேசிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் சஞ்சு சாம்சன் இன்னைக்கு 3 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. அபிஷேக் சர்மா கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டாரு. அவராலையும் 24 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சது. சூரியகுமார் யாதவ் தடால் புடால்னு 6-4 அடிச்சாரு. ஆனா அவருமே 14 ரன்களுக்கு அவுட் ஆக ரொம்ப பெரிய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட திலக் வர்மா அவரும் 18 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த நேரத்தில் விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வாஷிங்டன் சுந்தர் அதே போல ஹர்திக் பாண்டியா 2 பேருமே ஸ்லோவான இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. அந்த நேரத்தில் பந்து வீணாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால வாஷிங்டன் சுந்தர் 15 பந்து விளையாண்டு அவரும் 6 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. பின்னாடியே வந்த அக்ஷர் பட்டேல் அவரும் 15 ரன்னுக்கு அவுட் ஆக ஹர்திக் பாண்டியா ஒத்த ஆளா கடைசி மொமெண்டம் வரைக்கும் மேட்சை நகர்த்தி கொண்டு போக ட்ரை பண்ணாரு. 2 சிக்ஸர் கூட அடிச்சாரு. ஆனாலுமே 19வது ஓவரில் கேட்சை கொடுத்து ஹர்திக் பாண்டியா 40 ரன்ல அவுட் ஆகி வெளியேறினார். அதுக்கப்புறமா த்ருவ் ஜுரல், ஷமி அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் ட்ரை பண்ணாங்க. ஆனாலுமே நம்ம இந்தியா எடுக்க வேண்டிய டார்கெட்டை அவங்களால ரீச் பண்ண முடியாமல் கடைசியாக இந்த ஆட்டத்தில் இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆனாலுமே கடைசி வரைக்கும் நம்ம இந்தியா இந்த மேட்ச்சில் போராடின விதம் இங்கிலாந்து அணிக்கு இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு, அதாவது சுலபமான வெற்றியை இங்கிலாந்து அணிக்கு கொடுக்காம ரொம்ப ஒரு கடினமான வெற்றியை தான் நம்ம இந்தியா இங்கிலாந்து அணிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் வருண் சக்கரவர்த்தி அவருடைய 5 விக்கெட்ஸ் ஹால் இந்த மேட்ச்சில் எடுத்ததும் இங்கிலாந்து அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். ஆக மொத்தம் தோல்வி அடைஞ்சாலும் இந்தியா இந்த மேட்ச்சில் கெத்து காட்டிட்டு தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்கள்.